ப்ரோ சொல்லு. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு சீசன் 3யோட சனியோ என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோ வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒரு புது டாபிக்ல இறங்கி இருக்கோம். சிங்கம், புலி, சிறுத்தைலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து வேற ஒரு மிருகம். ரொம்ப நாள் இன்ட்ரோ கொடுத்து. ஓகே, இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னாக்கா அகிலம் ப்ரோ, கேசஸ் ப்ரோ இருக்கார்கள். அதாவது பேசுங்கயா. ஹலோ, வணக்கம் 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 சொல்லுங்க. நான் உங்கள் மைக் மோகன். சொல்லு ப்ரோ, அந்த மாதிரி வச்சோம். அண்ணாரோட ஸ்பெஷல் சொல்லுங்க. பேசுறேன் சொல்லுங்க. என்னது, நீதான் ரஜினிகாந்தோட பிள்ளையா? அகிலன். Are you black nigger? Welcome to One Call Podcast. நான் தான் உங்க அகிலன். நீ டாபிக் என்னன்னா சத்தியமா எனக்கு தெரியும். அன்னைக்கு டாபிக் சொல்லி நீ சொன்னது என்ன தெரியுமா? நான் நாட்டு அகிலன்னு சொன்னதான் கேட்டுச்சு. நீ ஒன்னும் கோச்சி அப்படின்னு கேட்டுச்சு. ப்ரோ அப்ப கூட பேரு உண்மையா அப்ப கூட உண்மையா பிள்ளை தெரியுது. பரவாயில்லையே, அவர் நான் தான் அகிலன்னு சொல்லியிருக்காரு போல. இங்க இந்த போன்ல அப்படிதான் எனக்கு கேட்டுச்சு, நாட்டு அகிலன்ட்டு. ப்ரோ இல்ல உன் போன் நல்லதா பண்ணிருக்கு. உன் போன் அவர் உண்மையா பேரு உன் காதுல கேட்க வச்சிருக்கு. சரியா டாபிக் சொல்லுங்கய்யா. ஓகே, அதாவது டாபிக் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோசல். லைக் எப்படின்னாக்க, இப்ப நீங்க யாருக்கும் பாக்குறீங்க, ஆம்பளைய பார்த்தாலும் சாரி பொம்பளைய பார்த்தாலும் சரி, இப்ப நீங்க வந்து சும்மா கண்ணாடியை பார்த்து ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்கல்ல, ட்ரையல்ஸ் எடுத்துட்டீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் இப்ப நம்ம வந்து ட்ரையல்ஸ் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பேசலாம். யாராச்சும் கரெக்ட் பண்ற மாதிரி, அதுக்கு என்ன கரெக்ட் பண்ண கூடாது, யாராச்சும் கரெக்ட் பண்ற மாதிரி பேசலாம். யாரு கரெக்ட் பண்ற மாதிரி? உங்க பக்கத்து விட்டு இறந்து போன தாத்தாவை பத்தி நீங்க கூட கரெக்ட் பண்ற மாதிரி பேசலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நீ யாராச்சும் ஒரு பிள்ளை ஆட் பண்ணி விட, அதை எப்படி கரெக்ட் பண்றது மட்டும் பாரு. இந்த பொழப்புக்கு 4 பேர்த்தோட எச்சி வாங்கி குடிக்கலாம் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே, ஸோ நோ பிரச்சனை. அது பிரச்சனை வச்சுக்க வேணாமே. ஓகே, இப்ப நம்ம ஸ்டேட்டா கண்டுக்குள்ள போயிடலாம். அதாவது அவர் வீட்டுல ப்ராப்ளம் ரொம்ப ப்ராப்ளம். அவர் ப்ராப்ளம்ல இருக்க ரொம்ப ப்ராப்ளம். நான் கஷ்டத்துல இருக்கேனையா. நான் கஷ்டத்துல இருக்க ஒரு சிரிப்பு கேக்குடா, போடா கிட்டு. புதிய முகம். ஓகே ஓகே, மீம் கிடைச்சிருச்சு, டெம்ப்ளேட் கிடைச்சிருச்சு இன்னைக்கு. ஓகே, அதாவது என்னன்னாக்க, நான் தான் முகேஷ் சொல்லிட்டு டப்பிங் கொடுக்கறதுக்கு ரெடி ஆனாரு மிந்தி. நான் தான் அகிலன். அத பாத்தீங்களா, இவரு அது நான் தான் முகேஷ், நான் தான் முகிலன்ட்டாரு. பாருங்க எப்படி அகிலன் சொன்னேன்டா. காது அது பூச்சான கதை உனக்கு. பூச்சாண்டி கட்டானுங்களா யாரு? ஐயோ, மைக்கு கிட்ட பேசியா, மைக்கு விட்டு தூரமா பேசாதயா. உனக்கு காது போச்சா? எனக்கு காது போல, உன் மைக்கு தான் போச்சுன்னு நினைக்கிறேன். நீ பேசுறது விட்டுட்டு தான் நிக்குது. சரி டாபிக் வரலாமா? நீ ஒரு நாள் அப்படி பேசிட்டே இருப்பீங்க. டாபிக் சோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. நம்ம உன்கிட்ட இருந்து வருவோம். நீ வந்து பெருசா பாக்க எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவோம்? எப்படியா பேசுவேன்? என்ன பேசுவேன்? இல்ல அப்புறம் நாங்க நடுவோமா? இல்ல இல்ல, அவர் எப்படி பேசுவேன் நான் சொல்றேன். அவர் பேசுவேன், நான் தான் முகேஷ். அப்படி இல்ல அப்படி ஏ பிள்ளை ஒரு ஒடிலட்டா ஒரு நிமிஷத்தாவா? ஐயோ, பாவ கேஸ் இல்ல, இதான் பிச்சை வைக்கிற கேஸ் இல்ல. இல்ல பாவ கூட வேற. இவன் வந்து பிச்சை கேக்குற கேஸ். இவன் பாவல, இவன் பிச்சை கேக்குற கேஸ். பிச்சைக்காரன் இவன், பிச்சைக்கார பையன். நான் யார்கிட்ட போவேன் அப்படி? இப்ப நான் தெலுங்கு சார், நீ பாவ பண்ண மாட்டேன், நீ ஒரு பிச்சைக்கார பையன், பிச்சை கேப்பேன்னு சொன்னேன். நான் பிச்சை கிடையாது.
ஓகே ப்ரோ நீ ரெடியா ப்ரோ நீ ரெடியா அடுத்த உங்களுக்கு அடுத்த ஃப்ரெண்ட் அந்த பீப் ஃப்ரெண்ட் மாதிரி இவன் பீப் 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 அது இல்ல ப்ரோ, கதைக்கு இனிமே வந்து அவன் நம்ம பக்கம் வரமாட்டான் ஏன் ப்ரோ ப்ரோ. வந்து குரூப் வெளியிட்டான், ஏன் தெரியல. கேட்டதுக்கு பாவா நீங்களே பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் வரலன்ட்டான் அவன். யாரு வேண்டியவா அந்த ஸ்டெப் செக் பேப்பர் அவரு தானே அந்த ஸ்டெப் செக் பேப்பர் அவரு தானே அவன் அந்த மூக்கு ஓட்ட. ஏன் ப்ரோ என்னாச்சு ஐஜி ஃபாலோ பண்ணிருந்தாரு அது தெரியல ப்ரோ, இனிமே வரமாட்டேன்ட்டு போயிட்டான். இப்ப ஷாமு அவன் இருப்பான், ஆனா ஏன் இருப்பான்னு தெரியாது. அப்ப வேற என்ன அவன் இருப்பான். டாபிக் வாங்க நீங்க அப்படியே கதை பேச போயிருவீங்க டக்குனு வச்சு டக்குனு முடிக்கும். சரி ஓகே 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 டாபிக் ஓகே. சோ டாபிக் பாத்தீங்கன்னா அதான் ப்ரோ, சொல்லி எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவ ஒரு பிள்ளைய பார்த்து பிள்ளை கோபி ப்ரோ ப்ரோ நீ தப்பு பண்ணிட்ட மேடம் ப்ரோ. நீ நல்லா பிள்ளைகிட்ட பேசுவோம், அவர் ஆம்பளை பையன் சொல்லுவாரு. அவர்தான் யார் தெரியும் அவரு கடையா மாட்டிக்கிட்டே பங்கு இல்லைன்னா ஒரு சும்மா எழுத போறீங்களேன். ஓகே ப்ரோ, அதான் சொல்லு ப்ரோ, எப்படி ப்ரொபோஸ் பண்ணு அவனை சொல்லு ப்ரோ. ஒரு பிள்ளைய பார்த்துட்டு பேசுவேன். நீ இப்படி போற ரொம்ப 18 போற ப்ரோ. அப்படிதான் கேட்டுச்சு. எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை. நான் இப்பயே டிஸ்க்ளைமர் போடுறேன். இந்த இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் மின் சொன்ன மாதிரிதான் இப்பவும் சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் இவர்தான் ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி அகிலன் சார் அவனுக்கு ஸ்கூல்ல புக்ல கூட படிக்க அவர் எப்படி ஸ்கிரிப்ட் போட்டு கொடுப்பான். அது வந்து எப்படின்னா டெக்ஸ்ட் டு வாய்ஸ் கன்வெர்ட்டர்ல பண்ணி கொடுத்தாருங்க. வாய்ஸ் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டருங்க. நானும் ஒரு கட்டத்துல ரிவர்ஸ் கேர் போட்டுட்டேன். அத தக்கு அதான் ப்ரோ சொல்லு, எப்படி பேசுவியா? வேற என்னமோ சொல்றேன். சொல்லு ப்ரோ. யாரு ப்ரோ அவன்? தங்கா வெட்டியா இருக்கான். பேசுறேன். ஓகே, இப்போ முன்னுக்கு ஒரு பையன் வரான். அழகா ஸ்கூல் சட்டை போட்டு போற நல்லா பூச்சி நல்லா சீட்டு. என்ன எப்படி பேசுவ? பேசியா சுட்டு குடுத்துறாங்க போல. இல்ல ப்ரோ, அவன பையன் இல்ல, அவன் இப்ப அந்த பையனை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவன் வந்து அந்த பையனை பட்டே லவ் பண்ண ஆரம்பிச்சு வந்து புட்டே கண்கள் இரண்டா அப்படி பாடிட்டு இருக்காது ப்ரோ. ப்ரோ இங்க பாரு, அந்த பையன் ஸ்கூல் முடிஞ்சாண்டு போயிட்டு இருப்பான். பின்னால பேசிட்டு போவான், தள்ளி போகாதே. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் டே பையா உன்னை விட்டு நான் போக மாட்டேன். கட் பண்ணி வெளியேறுவேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வெளியேறுவேன். சரிங்க ப்ரோ. ப்ரோ பேசுங்க ப்ரோ. நீ பேசுங்க ப்ரோ. நீங்க மூடுங்க ப்ரோ. நான் ப்ரோ பேசிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ இது பாட்காஸ்ட்? என்ன ப்ரோ இது 1 by 1 ஜென்டில்மேன். அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீங்க பேசுங்க. 1 by 1 ஜென்டில்மேன் வாடா அடி ஸ்கூலுக்கு அடி வாடா. ப்ரோ நீ வரையா ப்ரோ அட சொன்னே. சின்ன பையன் டாபிக் எடுத்து பேச போறான். யாரு ப்ரோ?
ஒன் பை ஒன் ஜென்டில்மேன் வாடாடி. நான் சொல்லல பாரு ப்ரோ. போடுறியா? நீ பாரு ப்ரோ. போடுறியா? ஐயோ மறுபடியுமா ப்ரோ நான் படியா இருக்கேன் ப்ரோ. நீ சரி ப்ரோ பாரு ப்ரோ. ஆசை சின்ன பையன் புட்டி, சின்ன பையன் முட்டி விளையாச்ச விளாடுற புட்டி. போடுறியா? ப்ரோ ப்ரோ சின்ன தப்பு 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 தப்பு. சின்ன பையன் புத்தி லாலிபாப் சாப்பிடுற புத்தி. லாலிபாப்ல சாப்பிட முடியும். ஆமா நாங்க லாலிபாப் சாப்பிடுவோம். இவரு குச்சி மிட்டாய் சாப்பிடுவாரு. ப்ரோ 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 சீக்கிரம் பேச சொல்லு ப்ரோ. பேச சொல்லு ப்ரோ. ஏய் பேசுடா. ப்ரொபோஸ் பண்ண சொன்னா அப்புறம் அந்த பையன் நம்ம சீக்கிரம் பையன் ப்ரொபோஸ் பண்ண பையன் அவன் பையன் வீட்டுக்கு போறான் பயந்துக்கிட்டு. அந்த பையன் பேக் புக் எடுத்து அடிக்க ரெடி ஆகலாம். சீக்கிரம் பேசிட்டு போ. ப்ரோ நான் வெளியே இவனை வச்சு பண்ணிட்டு இருக்கேன் பாட்காஸ்ட். சரி 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 சரி. அதான் ப்ரோ எல்லாமே நம்ம விளையாட்டு நம்ம வந்து ஃபன்னா இருக்கணும். ஃபன்னா இருங்க, இல்லாட்டி சாப்பிடுங்க, பேன்னா இருங்க. இது ஒரு சொல்லுங்க. ஒரு மாதிரி சீக்கிறது தெரியலையே யாரு மிந்தி டேவா என்னடா கிடைச்சிச்சு. டேய் சீக்கிரம் பேசு. டேய் ப்ரோ சீக்கிரம் பேசாத ப்ரோ. டைம் ஆகுது பேரு. ப்ரோ மணி ஆகுது ப்ரோ. அச்சி அதனா சன்னி பேசு ப்ரோ. என்னது பேசு? இப்ப சொல்றேன் இப்ப ஒரு பிள்ளைய பார்த்து பிடிச்சிருந்துச்சு. நான் எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவேன்னு தானே கேட்டீங்க? ஆமா ப்ரொபோஸ் பண்ண போறியா? ஐயோ ஒரு பிள்ளைய எனக்கு ஒரு சீக்கிரம் நீ போய் அவ கூட ப்ரொபோஸ் பண்ணி அப்படியே போயிட்டு வாழ்க்கை நடத்தி முடிச்சு வந்துரு. எனக்கு அது இருக்கப்பட்டு நடத்தி முடிச்சிடறோம். அனுவும் பேசுது பாத்தீங்களா எப்படி அனுபவம். டேய் சீக்கிரம் பேசுடா. எங்கடா பேச விடுறீங்க? அந்த பையன் ஓட போறான் வீட்டுக்கு. டக்குன்னு பேசு. அதான் ப்ரோ ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு பிள்ளைய பார்த்து லவ் பண்ணு. அந்த பிள்ளை அந்த பிள்ளைய சொல்லு. முதல்ல பேசி க்ளோஸ் ஆகும் அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணுவேன். நாங்க மட்டும் நான் பேசி க்ளோஸ் ஆயிட்டு இல்ல ப்ரோ. நான் எனக்கு ஒருத்தன் தெரியும். அவன் வந்து பேசி க்ளோஸ் ஆயிட்டு என்ன பண்ணுவான்? போயிட்டு போயோ கூட்டி போறா. போயோ வளர்த்தா இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. போயிட்டு என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் ஆகாயத்தை பார்ப்பான். பார்த்துட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வருவான். பின்னாடி வந்து என்ன பண்ணுவான்? அப்படி கீழே விழுந்துருவான் காலில். உளுந்துட்டு எனக்கு அகிலேன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காமா, அவன் பேசி கொலை பண்றாமா, நீ பண்ணாதமா கத்துறான். புரியல இல்ல இப்ப நீ இவ்வளவு அறுக்கிறல அதுக்கு பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே 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 எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே ஓகே புரியல. இல்லடா ஒரு ப்ரொபோஸ் பண்ண நான் ஒரு பிள்ளைய போய் பேசுவோம். அது பேசுவேன். அது என்ன பேசு வர சொல்றா. சாப்பிட்டீங்களாவா? என்னையா அந்த பிள்ளை சீக்கிரம் இருந்து நலமா விசாரிக்க போற. சாப்பிட்டீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? இவரு பெரிய யார் அவரு? நலம் காக்கும் நங்கேஸ்வரன். இவரு பேசிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? குளிச்சிட்டீங்களா? குளிப்பது உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு காரியம். யோ செட்டு வாயா. யோ நீங்க சொல்லுங்கயா. என்ன நீ ப்ரொபோஸ் பண்றத நான் எப்படியா சொல்ல முடியும்? சொல்லு ப்ரோ. பண்ணது இல்லையா?
ஒரு பிள்ளை போய் சொல்லாத ஒரு பிள்ளைய பார்த்து அவ்வளவுதான் நீ விட்ட. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணிய பார்த்து நான் ப்ரொபோஸ் பண்ணதே இல்லையா ஐயா? இதைத்தான் இவ்வளவு முக்கிய கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்த. அதான் வாய் ஸ்லிப் ஆகி ஒரு பிய பாத்தீங்கன்னா நீ அந்த ஒரு ஐயோ அந்த ஒரு முக்கி கிடக்கிற ஸ்டேட்ல பிய பார்த்து ஐயோ நான் பிள்ளைகிட்ட ப்ரொபோஸ் பண்ணதே இல்லை. பிய கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே இல்லையா? நீ பிய ஐயோ பிள்ளைகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னையா? காது வேணா உனக்கு போயிடுச்சா? என் காதெல்லாம் போல, என் காது நான் அதே இடத்துல தான் இருக்கு. அதான் சரி ப்ரோ, நான் உன்ன பிள்ளை கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணி இருந்தா நீ எப்படி பண்ணுவேன்னு கேட்கல. இப்ப நீ பாக்குற எப்படி பண்ணுவ அவ்வளவுதான். பண்ணிருந்தான் வந்து இப்ப பாப்ப நான் போயிட்டு பேசுவேன். அதான் எப்படி பண்ணுவ? எப்படி பண்ணுவேன்னா போயிட்டு பார்த்து போன வீடு போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணா சப்பாத்தி அடிக்குங்க. நம்பர் வாங்கிட்டு டெய்லி மெசேஜ் பண்ணுவேன், சேட் பண்ணுவேன், பேசுவேன். அப்புறம் க்ளோஸ் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல போட்டு கேவலமா அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அவர் என்னன்னா சாப்பாடுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் நீங்க ஒரு தேங்கான்னு சொல்லுவாரு, அதான் அனுப்பு. அதானே சரி மிஸ்டர் கேசவராஜ் ப்ரோ செத்துட்டான் அவன், செத்துட்டான். நீங்க ஷட் பண்றீங்களா? நான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் ரிவ்யூ கமெண்ட் கொடு ப்ரோ, அப்பதான் நல்லா இருக்கும். அவர் தெரியாது. அவர் யாரு? அவர் மண்மடன். அவரு கேக்கே லெஜெண்ட். கேக் என்னது ப்ரோ? கேக் ப்ரோ அவர் கேக் இல்ல, அவர் வந்து எஸ்கே. என்னது எஸ்கே தெரியாது? சிவகார்த்திகேயன் அதான் சொன்ன சின்ன பையன் புட்டி லாஜா மாறாடுற புட்டி. எஸ்கே சிவகார்த்திகேயன் விளக்கண்ட. அப்ப எஸ்கே யாரு? உங்க தாத்தாவா? உங்க தாத்தா. எஸ்கேனா சிவகார்த்திகேயன். எஸ்கேனா என்ன தெரியுமா ப்ரோ? என்ன ப்ரோ? எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கும் தெரியாது ப்ரோ. கேக்கேனா என்ன தெரியுமா? என்னது ப்ரோ? கேக் மாட்டான். கேக் என்னன்னு தெரியுமா ப்ரோ? கட்ட கை இல்லையா? அது வேற. நான் உனக்கு அனுப்பி பாவி. யாரும் சேர்ந்துக்காங்க போல புதுசா. இல்ல நான் உன்னை இன்வைட் தான் பண்ணிருக்கேன். அவரு சொல்லவே, அவர் சொல்லிட்டு அவரு எப்படி ப்ரொபோஸ் பண்ணாரு? ப்ரோ நானா சொல்ல மாட்டேன் ப்ரோ, இவரு சொல்லுவாரு பாருங்க. இவரு சொல்லுங்க. லெஜெண்ட் பேசுவாரு. இப்ப லெஜெண்ட் பேசுவாரு பாருங்க. ப்ரோ பேசுங்க ப்ரோ, மைக் ஆன் பண்ணுங்க. இப்ப பாரு புதிய முகம். குட் நைட்டா? ஐயோ அது வேற. இப்ப பாரு இவருக்கு ஒரு என்ட்ரி. அதாவது யாரு தன்னைத்தானே பாப்ஸ் நினைச்சிருக்காங்களோ நாங்க மைக்க திறங்க பார்ப்போம். திறக்க மாட்டான். யாரு தன்னைத்தானே காஜி கஜினி நினைக்கிறீங்களோ மைக்க திறங்க பார்ப்போம். டேய் காஜி கஜினி செத்துட்டானா? டேய் நாயா நீ விடு. டேய் காஜி கஜினி. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்தாரா? இருக்கு இல்லையா? முதல்ல நான் ஒரு குரூப்ல சேர்த்து இருக்கேன்டா. இந்த குரூப்ல இவரு சேர்த்து விட்டா. அவன் வேணாம், அவன் இன்னும் வேற லெவலா அவனுக்கு. அவன் ஒரு ஆம்பளைன்றதே மறந்து அவன் எக்ஸ்ட்ராடினரியா போயிருவான். வேணாம் ப்ளீஸ். வேற என்ன அந்த குரூப்ல சேர்த்து விட்டு கேட்டா ஓன்னு சொல்லுங்க, எப்பயே சேர்த்து விட்டுறேன். ஜோக்கான குரூப் ஜோக்கா இருக்கும்.
இப்படி இப்படி தப்பு தப்பான காரியத்தை பார்த்து கெட்டு போறீங்க. இதால தான் என் நாடு வளர முடியாம கிடக்குது. உங்கள மாதிரி வளர முடியாம நீங்க தான் அதை தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. நாங்க என்னையா பண்ணோம்? உங்களுக்கு எல்லாம் வளரணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்ட நாடு வளரணும்னு ஆசைப்படாதா? என்ன குரு ஐயோ அப்பாங்களா. அதாவது ப்ளீஸ் லைன் இருக்கா, அதை மட்டும் தயவு செய்து சொல்லு. யாரும் எனக்கு தான் லைன் இல்ல. பார்த்தாலே தெரியுது. ஐயோ அவரை சேர்த்து விட்டுறேன். ஐயோ டாபிக்கு வாங்கியா? ஐயோ ப்ரோ சொல்லு ப்ரோ சொல்லு. இல்ல அவரை நான் குரூப்ல சேர்த்து விட்டா அப்புறம் சொல்றேன். வேணாம் 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 அவனை சேர்க்காதே வேணாம். பழைய பாவம் ஆசைப்படுற சேர்த்து விடுவோம். அந்த குரூப் வேணாயா. நீ அனுப்பிடனே நான் கடுப்பேன். ட்ரை பண்றேன். ஐயோ என்ன இல்ல கூடாது. சேர்த்து விட்டான்னு சொல்லுங்க. 5 செகண்ட்ல உங்களுக்கு சேர்த்து விட்டாரு அந்த குரூப்ல. அது நீங்க வேற எனக்கு தெரிஞ்சு அவன் சாவல, அவன் லைன் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நினைக்கிறேன். இப்ப நீங்க அதே கண்டினியூ பண்ணி அவனோட பதில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க அதே கண்டினியூ பண்ணி. அப்ப அவர் சேர்த்து விட்டா வேணாவா? வேணாம் சேர்த்து விடுவோம் பையனை. அந்த நாய்க்கு தெரிஞ்சிருச்சு எதுல நீ எதுல சொல்றேன்ட்டு. சேர்த்து விடுங்க. பாரு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்பான். அவ்வளவு வெறி. ப்ரோ சேர்த்து விடுங்க ப்ரோ. நான் பாக்குறேன் என்னது சேர்த்து விட்டா தெரிஞ்சு பாருங்க. அவளை வந்ததா? ஐயோ அந்த குரூப் 40 விளையாட்டையா தப்புடு. உனக்கு ஜாதிகத்தினி பெருசு கரெக்டா இருக்கு. ஐயோ நீ பேசுற பார்த்தா ஆடியன்ஸ் வேற எதுவும் நினைச்சுக்க போறாங்க. ஐயா எனக்கு தெரியும். அதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ வந்து கேட்டதுல பேசுறா. இதான் அவர் என்னமோ சொல்றாரு. சிரிக்கிறத எல்லாருக்கும் கேக்குது. ஆடம் அவர் என்ன பேசிட்டு இருக்காரு? அவருக்கு தெரிஞ்சிருச்சு அது என்ன குரூப்ன்ட்டு. சேர்த்து விட்டு தெரியாம. இது வந்து நான் இந்த மாதிரி பண்ணுங்க ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். என்ன நான் பண்ணல இதெல்லாம். இது வந்து எனக்கே தெரியாம நடந்துகிட்டு இருக்கு இந்த கதைலாம். சோ நீங்க பாத்துக்கோங்க எப்படின்ட்டு. நீங்க யாரும் இதை ஃபாலோ பண்ணிடாதீங்க. முக்கியமா இந்த அகிலன் மாதிரி யாரையும் கூட்டாளி இருந்தீங்கன்னா வச்சு சாத்து சாத்திருக்கான். அவ்வளவு சொல்றேன். இல்ல புரியல. இது பிரணஃப்க்கு பிடிக்கும்டா. நான் ஆட் பண்றேன் அவனை. நாயே உனக்கு என்னையா ஒரு நல்ல குரூப்ப வளருங்கன்னு சொன்னா, ஒரு பாட்காஸ்ட் குரூப்ப பாட்காஸ்டோட கம்யூனிட்டியே வளர்த்து விடுங்கன்னு சொன்னா நீங்க வேற எதுவும் வளர்க்குறீங்க? சொன்னது வளர்க்கலையா? அதை தவிர வேற எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டீங்க. மா கல்ல எழுதிருவோமா? எல்லாம் பொறுப்பும் மகிழனுடையது. என்னோட? ஆமா நீ தானே ஆரம்பிச்சு விட்ட. நம்ம சேர்த்து விட்டு தப்பா நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா நீ எதுல ஆரம்பிச்சு விடுற? நான் டைப்ஸ் ஆஃப் ப்ரப்போசல் பண்ணேன். நீ டப்புனு இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சுட்ட. சோ இப்ப கதைக்கு நான் என்ன ஸ்டார்டிங் டிஸ்க்ளைமர் கூட குடுக்கல. இப்ப ஒன்னால பாரு இப்ப இவ்வளவு பெரிய பேர சொல்றேன். என்னைய பச்சை இதை எடுத்து போட்டு போறியா? ஆமா இதை எடுத்து போடதான் போறேன். நாளைக்கு என்ன சொல்லிட்டு போறியா? நாளைக்கு டெய்லி நீதான் வருவேன்.
தந்தி செய்திகளிலும் நீதான் வருவ, தமிழ் நேசனிலும் நீதான் வருவ, எல்லாத்திலும் நீதான். பர்னாமா மலேசியாலும் நீதான். டேய் என் லைன் பேடா இருக்கு, நான் விளையாடுறேன். டேய் நீ உள்ளதான் இருந்தியாடா? எப்படா உள்ள வந்த? செத்துட்டாங்க அவன் நிமிஷத்துக்கு செத்துக்கிட்டு தான் இருப்பான். அவன் வந்து இப்ப நான் செத்து பழப்பான். ஆனா எப்படி பொழைக்கிறான்னு தெரியாது. அவன் செத்துட்டு மட்டும் அப்படி தெரியும். செத்துட்டான். ஓகே. அதான் ப்ரோ, சொல்லு என்ன கதை ஆச்சு? எப்படி நீ வந்து ப்ரொபோஸ் பண்ணுவ? வாயாலதான். ஆமா ப்ரோ, நாங்கெல்லாம் வந்து கையால ப்ரொபோஸ் பண்ணுவோம் பாரு. எப்படி பேசுவ? உன்னோட இந்த டைலாக்ஸ், அந்த லைன் எப்படி இருக்கும்? தெரியல எனக்கு நான் நினைக்கிறேன் நீ வந்து இப்படி பண்ணுவ ப்ரோ. ஹாய் கருவாச்சி. வெளியே வந்து ஹாய் கருவாச்சி. நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டேன், எஸ்பெஷலி உன் கருவாய. இல்ல புரியல. அத பார்த்து நான் ஃபிளாட் ஆயிட்டேன். இல்ல புரியல. நான் முடிவு பண்ணேன், இந்த கருவாய் எனக்கு உரியதுன்னு சொல்லிட்டு. அப்படிதானே நீ பண்ணுவ? ஐயோ என்னையா சொல்ற நீ? தெரியும் ப்ரோ. உன்னோட டைலாக்ஸ் எப்படி இருக்குனாக்க, உங்களோட உடல் இல்ல உங்களோட உயிர் இந்த மண்ணுக்கு, உங்களோட கருவாய் எனக்கு, அப்படிதானே நீ ப்ரப்போஸ் பண்ணுவ? இல்ல உயிர் உங்களுடையது தேவி. ஆமா, கருவாய் எங்க போயா கடைசியில கருவாச்சோட கருவாய் ஆசைப்பட்டிய ப்ரோ. போயா அதான் ப்ரோ, கரெக்டா சொல்லு, நீ எப்படி பண்ணுவ? சும்மா இமேஜின் பண்ணி பாரு. இமேஜின் நடந்து போவனா, முன்னுக்கு போய் நிப்பனா, அப்படியே டிராபிக் போலீஸ் மாட்டுவியா? மன லேசுன்னு கேட்பான், நீ எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பியா? கம்மு மாபோக்கான்னு கேட்பான். அப்புறம் உன்னுடைய செவுத்தரமா போய் ஒண்ணு கிடைப்பியா? சொல்லு, அதோட சொல்லு, நீ எல்லாத்தையும் பண்ணுவ, சொல்லு. என்னையா பிரச்சனை சொல்லிட்டு இருக்க? அதான் ப்ரோ, நீ சொல்ல மாட்டேற ப்ரோ. எனக்கு எப்படி பண்றது தெரியல, அதான் நான் சும்மா வளரிக்கிட்டு இருக்கேன். சொல்லு, எனக்கு சொல்லு தெரியல. நீ சொல்லு. அந்த குரூப்ல கேசஸ் இருக்காரா? எந்த குரூப்ல? காலையில சேர்த்து விட்டிய ஒரு குரூப். ஐயோ அவதான் நீ சேர்த்து விட்டுது. அவர் இன்னும் இருக்காரா? அவன் ஒண்ணு இருக்கான். அதோ அவதான் என்னை சேர்த்து விட்டான். ஓ, மனுஷன் ஆன்லைன்ல இருக்காரு. அவன் அனுப்பிவிட மெசேஜ் இன்னும் பாக்கல. ஒரு வேலை இருக்குன்ட்டு போனாரு. என்னை சேர்த்து விட்டது அவதான் அந்த குரூப்ல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இது என்ன தம்ம கதை? இவர் என்கிட்ட சொன்னாரா, கொஞ்சம் வேலை இருக்கு, கொண்டு வந்து போயிட்டு வந்துறேன்ட்டு சொல்லிட்டு போனாரு. ஆன்லைன்லயே தான் இருக்காரு. நான் அனுப்பிவிட மெசேஜ் கூட இன்னும் பாக்கல. பையன் வேலைதான் வேலை செய்யுதா? வேலை செய்து இல்லையம்மா வேலை ஓட்டுறான். மட்டும் நீ ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஆடியன்ஸ் பத்தி ஃபுல்லே என்னடா கதை இதுன்னு கேட்பாங்க. என்ன ப்ரோ? இத மட்டும் நீ ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ உன்னோட சேனல்ல பாட்காஸ்ட்ல, ஃபுல்லேமா என்னடா குரூப் பத்தி லிங்க் ஆப் சொல்லுங்கன்னு கமெண்ட்ல வரும். அந்த மாதிரி எந்த கமெண்ட்டும் வராது. நீ தான் ஃபேக்கு 100 அனுப்புவ. அதான் என்ன மறுபடியும் சொல்றேன், பாட்காஸ்டோட கம்யூனிட்டிய வளர்த்து விடுங்கன்னு சொன்னாக்க, நீங்க வந்து அதை தவிர வேற எல்லாத்தையும் வளர்த்து விடுவீங்க. எஸ்பெஷலி பாட்காஸ்ட் சரியா யூஸே வர மாட்டேங்குது. என்ன ப்ரோ? பாட்காஸ்ட் சரியா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா படம் தான் பார்ப்பாங்க. நம்ம சீசன் 3ல 1வது வீடியோ ஆரம்பிச்சு 1 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1 மாசமா 2 மாசம் கிட்ட ஆயிருக்கணும், எனக்கு தெரியல. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பாட்காஸ்ட்ல வீடியோ போட்டு. யாரும் வர மாட்டீங்க. நான் வரேன், நான் வரேன்ட்டு
நீ வர கிறிஸ்மஸ் ப்ரோ வராரு தம்பான்னு ஒரு ஆள் வேணும்ல. சரி இன்னொரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கேன் சொல்லவே இல்லை, இப்பதான் போட்டிருந்த பார்த்தேன். ஃபுல்லா கேட்டியா? நல்லா இருக்கா? ரிலீஸ் ஆச்சா? இல்ல டீசர் தான். அதான் ப்ரோ கதைக்கு வா. இப்ப கேட்டியா அத? உண்மையிலேயே இப்பதான் தட்டி கேட்க போறேன், தட்டி கேட்டுக்கிறேன். வேணா நீ பாட்காஸ்ட் முடிச்சு கேளு. எங்க அது மனுஷன்? நீ நீ சொல்லு எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவ, ம் நீ எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவேன்னு சொல்லு. நானா? ஓகே சொன்ன. இப்ப ஏன் நான் வரேன். இப்ப எப்படின்னாக்க ரெடி ஆயிக்கணும்ல. ஸோ ஜிவிஎம் ஸ்டைல் இது வந்து என் கூட்டாளி இதான் நான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவான்ட்டு நான் தான் அவனுக்கு இது வந்து உருவாக்குனேன். ஸோ இப்போ நான் எப்படி நம்ம பண்ணதை நாளா கேளு. இது ஒரு டைப் ஆஃப் ப்ரப்போசல் தான். அவன் பேர் வந்து நம்ம கேங் ஜியா. அவரோட ஐஜி வந்து ஜாக். அப்ப அவனுக்கு ஒரு ஃபிக்ஷனலா நாங்க உருவாக்குன ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ரோப்பியா. நாங்களே உருவாக்குனது ரோப்பியா. அது வந்து ரியல் லைஃபோட வச்சு பார்த்தா அது ஒரு ஓராங்குத்தான் குரங்கு. அதாவது ஓகே இப்ப என்னன்னாக்க எப்படி நம்ம ப்ரப்போஸ் பண்றான். ஸோ அவன் ரோப்பியாவை பார்க்கும் அந்த தருணம். இப்ப ஜியா பேசுறான். ஜாக் ஐ மீன் அவரை ஜியா சொல்றேன். ஜாக் அப்படிதான் எனக்கு பிடிக்கும். ஜாக் எப்படின்னாக்க ஜிவிஎம் ஸ்டைல். எனக்கு ஜிவிஎம் ஸ்டைல்லாம் வராது. ஸோ நான் நார்மலா சொல்றேனே. ஹாய் ஹாய் ரோப்பியா, நான் உன்னை 10 மாசமா பார்த்துக்கிட்டு எனக்கு இப்ப புரியுது இவ்வளவு பெருசா இருக்குட்டு. ஏன்னா நான் 10 மாசத்துக்கு பிடிக்க பையன் என்னமோ பண்ணியிருக்கா இல்லையா? நான் உன்னை 10 மாசம் பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு என் பிள்ளை என் கண்ணு மூலியமா வயிற்றுல டிராவல் இருக்குன்ட்டு. இல்லையம்மா அப்படி என்ன காப்பாரு மத்தா உன் வயிற்றில் பிள்ளையாக மாறிவிட்டது. பார்த்தாலே பரவசம் போல், பார்த்தாலே ஒரு பிள்ளை இலவசம். அது அது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப உன் வயிறு பெருசாகும் போதே என்ன நான் பார்த்து 10 மாசம் ஆகுது. இன்னும் உன்னை என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிடும் அன்னிலிருந்து அந்த 10 மாசத்து வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வயிறு இம்ப்ரூவ் ஆனிச்சு. எனக்கு அப்பவே தெரிஞ்சு நான் பார்த்ததுலயே உனக்கு உன் வயிற்றுல என்னோட குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை புந்துருச்சு உள்ளுக்கு. அதனால இனிமேட்டு நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி. ஆனா அந்த நாய்க்கு தெரியல அது ஒரு குரங்குன்ட்டு. சோ ஒரு மனுஷன் ஒரு குரங்கு ஆசைப்படும் போது இப்ப பிறக்கிற குழந்தை மனித குரங்கா தான் இருக்கணும். உண்மையா இல்லையா? பிள்ளைமா யார் அந்த பிள்ளை? நீயா குரங்கு மனுஷ குரங்கு? நான் நினைக்கிறேன் உனக்கு ரொம்ப போன் பேசி உன் மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். யோ அவன் என் கூட்டாளி. ட்ரெயின் டிராவல் பண்ணி போயிட்டு அந்த குரங்கோட பிள்ளைய மாசமாக்கியோட பிள்ளைய பிறக்க வச்சுட்டா. எனக்கு என்னமோ இதுல நீ பண்ண மாதிரி எனக்கு சந்தேகம் வருது. என்னமோ அனுபவப்பட்ட மனுஷன் பேசுற ப்ரோ. என்ன குரங்கு ப்ரோ பார்த்தே கர்ப்பமாக்குன்னு? உன் ஃப்ரெண்டு பண்ணுவா அதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் நீ எல்லாம் பார்த்து கர்ப்பமாக்க மாட்டேன். நீ ஏன் பார்த்தோன்னே பிள்ளை பார்க்க எப்படின்னா உன் ஃப்ரெண்ட் அப்படி என்ன காம பாருவ பார்த்தா பிள்ளை உண்டாச்சு. இப்ப நான் சொன்னல அந்த பார்வை நான் என்ன சொல்றேன். நான் ஒன்னையே பாக்குறேன், அதனால என்னோட பிள்ளை உன்கிட்ட வந்துருச்சு. ஏன்னா அவனே பார்க்க 3 பிள்ளை வைக்காம தரப்பான். நாட் பாடி ஷேமிங், ஆனா நான் சும்மா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது சும்மா அதான் ப்ரோ நான் கண்டினியூ பண்றேன். இது வந்து பிள்ளை வந்து பிறக்கும் போது எப்படினாக்க அவர் வந்து காதல் தலைக்கு மேல ஏறிடுச்சு, முத்தி போச்சு. அப்ப ரோப்பியா பார்த்து என்ன சொல்றான், புள்ள ரோப்பியா இங்க நீ பாத்தியா ஒரு மாமா எனக்காக இத்தனை வருஷமா தவக்கானது இருக்கு, பார்த்தாலே எப்படி பிள்ளை பெக்கிறது எனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, நான் உன சந்தேகப்படுறேன், நம்பிக்கை துரோகி அப்படின்ட்டு நார்மலா ஒரு சீரியல் மாரி வந்திருக்கு கதை. சோ ஒரு
பார்த்தாலே பிள்ளை பிள்ளை உருவாக்கக்கூடிய ஒரு பவர் உள்ள மேனுக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. அப்படி ஒரு பவர் இருக்குன்னா உனக்கு பார்த்தா நீ மாசம் போயிருவியா? அவர் வந்து குரங்க பார்த்தா குரங்குதான். நாளைக்கு அப்ப அவரை மீட் பண்ணும்போது சொல்லி நான் ஒரு குறைக்க கூட்டு வரேன். அதான் ப்ரோ சொல்றேன், அவனுக்கு பார்த்தாலே பரவசம், ஒரு பிள்ளை இலவசம், அந்த மாதிரி அவர் கேசு. அப்ப நெல்லி அவரு நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம்ல, அப்ப வந்து அவரு கூட்டு வரேன், ஒரு குரங்க கூட்டு வரேன், அவர் பார்க்க சொல்லு. ஐயோ, அதாவது எஸ் 10 மாசத்துக்கு அப்புறம் அந்த குரங்கு அவரு தான் புருஷன். சொரோப்பியா வந்து என்ன சொல்லுதுனாக்க, அது கத்திக்கிட்டு இருக்கு. சோ அது வந்து எனக்கு புரியல, அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அவனுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா அவன் தான் ஒரு மொத்த குரங்க தத்தெடுக்க ஒரு பிள்ளையா பெக்க போறானு. சோ மீமா அவனுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அவனுக்கு அந்த குரங்குகளை மட்டும் பார்த்தாலே மாசமாக்குற பவர் இருக்கு. சோ அவனுக்கு இப்ப புரியல. குரங்குகளை பார்த்தா அவன் வந்து மிந்தி முக்கிய மலாவுக்கு போயிருந்திருக்கான். போயிட்டு என்ன இருக்குனாக்க, ஒரு குரங்குக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அந்த குரங்க வந்து ஒரு பிள்ளைய வச்சிருக்கு. அவன் சாப்பாடு கொடுக்கும் போது பெத்தா இந்த மாதிரி ஒரு பிள்ளையா பெக்கணும்னு அழிஞ்சிருக்கான். அந்த அந்த அம்மா குரங்கு கிட்ட அந்த அம்மாவோட பிள்ளை அந்த குரங்க பார்த்து, பித்தா ஒன்ன மாதிரி பிள்ளைய பெக்கணும். அப்ப அவங்க அங்க தமிழ் இருந்திருக்காரு, அவர் சொல்றாரு, உன்னை எப்படி பெத்தாங்களோ அதே மாதிரி இந்த உன்னை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி இந்த குரங்கு நீ வளர்க்குறியான்டான்ட்டு. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கானா, பாட்காஸ்ட் எங்கேயோ ஆரம்பிச்சு இப்ப எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அடுத்த எடுக்க தோடுது, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோசல் ஆரம்பிச்சு பார்த்தாலே பரவசம், ஒரு பிள்ளை இலவசம் வரைக்கும் போயிருச்சு. இப்ப உண்மைதான். சரி, ஓகே ப்ரோ, இது வந்து அந்த ப்ரொபோசல் தானே நான் இப்ப சொல்லணும். ஏன்னாக்க பார்த்தோன்னே காதல் வரக்கூடாது. ஏன்னு கேளுங்க, ஏன்னு கேளு ப்ரோ. ஏன்னா பார்த்தோன்னே காதல் வந்து வாழ்க்கை ஃபுல்லா மோதலா இருக்கும். ஒருத்தர் தத்துவ விலைக்கு கை தட்டிக்கியா? கை தட்டுங்க சொல்லிட்டாரு. ஐயோ, நீ கைய தட்டியா? போட கையில பிடிச்சுக்கிட்டு எப்படியே தட்டுறது, கீழே வச்சுட்டு தட்டு. சரி. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஐயோ, கை தட்ட கையை மட்டும் தான் தட்ட, கையை மட்டும் தான் தட்ட, ஐயோ ப்ரோ, கையை மட்டும் தான் தட்ட. சாரி ப்ரோ, உன் பிரைவேட் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு நான் கையை மட்டும் தான் தண்ணு, நீ வேற நினைச்சுக்காத. நான் எதுவும் நினைக்கல, நான் அம்மா தான் பேசிட்டு நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். அந்த கேளு ப்ரோ, பார்த்து போது அப்புறம் இப்ப ப்ரப்போசலா பேசும். ஒரு பிள்ளை நீ பாக்குறேன் பார்த்து நீ சொல்ற வச்சுக்கேன். ஸோ வந்து இது வந்து நான் வந்து என்ன பண்ணேன், சும்மா லிரிக் எழுதும் போது எழுதி வச்சிருக்கேன். நீ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு சீன் ப்ரோ. ஆக்சுவலி இது வந்து நானும் ஹேரன் இருக்கான்ல, அவன் சொன்னா மிந்தி வந்து ஒரு அவ ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு படம் எடுப்போண்டா, அதுக்கு வந்து காதல் கதை அவர் எழுத போறாரு. ஐ மீன் எழுத காதல் கதை அது. அப்ப அந்த கதைக்கு வந்து இல்ல நான் எழுதினேன் ஒரு காதல் கதை, அது ஒரு பாட்டோட. அப்ப அதை நான் எழுதினேன். நான் எழுதும் போது எப்படின்னாக்க, அந்த டைலாக் எப்படின்னாக்க, இது அந்த ப்ரொபோசல், ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை காதல்னு சொல்றான். காதல்னா என்ன, கொஞ்சம் சண்டை,
கொஞ்சம் சந்தோஷம். உனக்கு புரியலையா? இல்ல இல்ல நீ சொன்ன லைடு வேற மாதிரி வாழ்ந்துச்சு எனக்கு. நல்லா கேளு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, காதல். காதல்னா என்ன? கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் சந்தோஷம், ரொம்ப கஷ்டம். இது கூட பரவாயில்ல, அநியாயத்துக்கு வெக்கம். அவ்வளவுதான். ப்ரோ நீ கொஞ்சம் சண்டைன்னு சொன்னியா, அது எனக்கு காதுல வேற மாதிரி வழங்குச்சு முதல்ல. என்ன நினைச்சு? இல்ல உனக்கு அனுப்புறம் போயிட்டு உனக்கு அனுப்புறம் போயிரு. இப்போ உனக்கு அனுப்பிடுவோம் பாரு, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் சண்டை போட்டு விரி பிடிச்ச நாய். அப்படித்தான் எனக்கு வழங்கிடுச்சு. யாயா யாயா இது இருக்கீங்க? அது வந்து ப்ரொபோசல். இது வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரொபோசல்னால இன்னொன்று இருக்கு. இது வந்து எப்படி சொல்றது, ஒரு சண்டை நடக்குது. சண்டையில வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. இப்பனாக்க நான் சொன்ன சண்டையா நான் உனக்கு அனுப்பிடுறேன். அந்த சண்டையா உன்னை ஓட விட்டு கொல்லவா, நிக்க வச்சு கொல்லவா, அவளை படுக்க போட்டு கொல்லவா, ஏறி மிதிச்சு கொல்லவா, ரத்தம் வந்து கொள்ளவா, சத்தம் வராம கொள்ளவா, சுட்டு கொள்ளவா, கையில குத்தியே கொள்ளவா. ஐயோ அந்த கொல்லுவா இருக்கு, அதை எடுத்துட்டு ஒண்ணு போட்டு அந்த மாதிரிதான் நானு அதோ ஐஜில பார்த்தேன் நீ ரீல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம அகிலன் ப்ரோனால தான் இவ்வளவு சேட்டை நடக்குது. அவர் வந்து கேசவா ப்ரோ வந்துட்டாரு, அவரை பேச விடுங்க. எஸ் 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 ஐயா ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ, அகிலம் ப்ரோ வந்து காலையில ஒரு குரூப் ஆட் பண்ணி விட்டாரு என்ன. அந்த நினைச்சேன் இந்த ஹேரன் வந்தான். எந்த குரூப் ப்ரோ? அந்த ஏ குரூப்பா? அகில அகில இல்ல இல்ல அகில இப்படி கரெக்டான வேலை பாக்குறேன். அதான் ப்ரோ, ஹேரன் வந்து வலுக்கட்டாயமா சொல்லி உள்ள ஆட் பண்ணாமனு கேட்டிருக்காரு. அப்ப அவனும் சரின்னு சொல்லிட்டான். அப்ப ஆட் பண்ணிருக்காரு. ஆட் பண்ணி அவன் சந்தோஷமாயிட்டான், புதுகலாமாயிட்டான் அந்த பார்த்தோன்னே. அப்ப நீயும் விளையாட்டுன்னு சொன்னியா, ஒன்லைன்லயே தான் விளையாடு இருந்த, என்ன பண்ண? அதான் ப்ரோ, வேலை இருக்குன்ட்டு ஆன்லைன்லயே இருந்து என்ன பண்ண? இல்ல ப்ரோ, கூட்டம் அரிசி கிட்ட பேசுது. அகில ஒரு அரிசி இருக்கிறாங்க. உருட்டு, நீ அரிசி கிட்ட பேசியிருந்தேன் சொல்ற. உருட்டு டேய் அம்மா சத்தியமா நான் ஐடி விக்க போறேன். டப்லி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணேன். நான் ஐடி விக்கவே சரி வாங்க போறேன். காசு கொடுத்து நான் டப்லி எஃப்எஸ் ஐடி. நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை படுக்க போட்டு கொள்ளவா, நிக்க வச்சு கொள்ளவா, சத்தம் வந்து கொள்ளவா, 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 சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே ரெக்கார்ட்ல இருக்கு, அகில மாட்டினாரு. ரெக்கார்ட்ல இருக்கு, அகில மாட்டினாரு. ப்ரோ மீம் கிடைச்சிருச்சு ப்ரோ. 18+ மீம் கிடைச்சிருச்சு, எடுத்து செலுத்தி சொல்லிடலாம், பிரச்சனையே இல்ல. நீ ஒரு தலை சிறந்த கேக்க நிரூபிச்சிருக்க ப்ரோ. இல்லங்க ஐடி யாரும் வாங்க போறேன் நினைக்கிறேன். மெசேஜ் பண்ணி கூட வந்தாரு. கன்ஃபார்ம் ஐடி விக்காதடா, ஐடி விக்காதடா. அந்த 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 குரூப்ல ஏதோ ஒரு மெசேஜ் பார்த்துட்டாரு. கன்ஃபார்ம் அந்த குரூப்ல மெசேஜ் வரல, வராது. பழைய மெசேஜ் பார்த்துட்டு போயிரு. ஐயோ அவங்க ஐடி உண்மையில விற்க போறான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஐடி விற்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ இது அதான் ப்ரோ, எங்க மனுஷன் காணோம். சரி விடு, அதான் சொல்லு கடமே. நானு இன்னொரு யோகன் வாங்கிட்டேன். சாரி. என்ன ப்ரோ, இன்னொரு யோகா மேட் வாங்கிட்டியா? யுவோகன். ஓ யுவோகன். ஓ சூப்பர் ப்ரோ.
ஆமா ப்ரோ, நீங்களாம் காசு வச்சிருக்கீங்க, கட்டுறீங்க வாங்கிட்டு. எங்க மாதிரி ஆள்லாம் எங்க போறது? நானே ஃபிளெக்ஸ் காசே பண்றீங்க, பேசிட்டு ஃபிளெக்ஸ் பண்றீங்க கன்னு யோ வாங்கிட்டேன்ட்டு. இடமே நீ குரோம் புக்கை பத்தி நினைக்கிறேன். குரோம் புக்கு சாரி ப்ரோ, நான் உங்களை மாதிரி கெட்ட பையனா இல்ல. ஐயோ குரோம் ஓஎஸ்யா ஐயோ குரோம் புக்கியா அப்படின்னு என்ன ப்ரோ? ஐயோ லேப்டாப் மாரி இருக்கும். ஆனா அது வந்து குரோம் ஓஎஸ். மேக் புக் மாதிரி குரோம் புக்கா ப்ரோ? ஆமா ஓ, அது வந்து அது ரொம்ப குறைவான இதுதான் தான் இருக்குமா? ஆமா ரொம்ப டைட் செக்யூரிட்டியா? அந்த கேம் எதுவுமே விளையாட முடியாது. ஆமா ப்ரோ, நீ ஏன் நீ கேம் விளையாடுறதுக்கு வாங்க மாட்ட, கேம் பாக்குறதுக்கு தானே வாங்குவ. ஐயோ நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு லேப்டாப் தெரியுதுங்கய்யா. ஹவு டு ப்ளே ஃப்ரீ ஃபயர் 1 day ப்ரோ பிளேயர் அப்படிதான் டைப் பண்ணி நீ இருப்ப. ஐயா நூப் டு ப்ரோ அதுதானே பார்க்க வாங்குறீங்க அதை. அது நான் ஃபோனே யூடியூப்ல தட்டி பார்த்துருவேன். நீ வந்து அத வந்து ஏன் வாங்குறனாக்க? நான் அதான் சொல்றேனே, எல்லாரும் வந்து கேம் விளையாடுறதுக்கு ஒரு லேப்டாப் வாங்குவாங்க, நீ கேமை பாக்குறதுக்கு. இல்லையம்மா சொல்லிட்டாரு முனிவர். குரோம் புக்ல ஒரு கேம் பாத்தீங்கன்னா செம்ம கிளியரா இருக்கும். என்ன கேம்? ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, அந்த மாதிரி கேம். விளையாட முடியாதுயா அதுல. தெரியும் விளையாட முடியாது, ஆனா பாக்கலாம்ல, எப்படி விளையாடுறதுன்னு பாக்கலாம்ல. யூடியூப்ல தட்டி பார்க்கலாம். யூடியூப்லாம் கதையே இல்ல, அங்க 8K கிடைக்கும் எல்லாமே. அன்னைக்கு எல்லாமே இவருதான் கேஸ் சொல்லி கொடுத்துருந்தாரு. என்னத்த எப்படி கேம் எப்படி பாக்கலான்ட்டு. எப்படியா சொல்லு. கூகுளுக்கு போயிட்டு பெஸ்ட் கேம் பிளே தட்டணும். எப்படி தட்டணும்? பெஸ்ட் கேம் பிளேன்னு தட்டணும். அப்புறம் அதுக்கப்புறம் லிங்க் வரும், அந்த லிங்கை தட்டிட்டு உனக்கு வந்து ஒரு உன் போட்டோ கேட்பாங்க. அந்த போட்டோ கொடுத்துருந்தா நீ சுசிலா பண்ணினாக்க உன்னை தக்கா பண்றதுக்கு போட்டோ அப்படி கேட்டோன்னு கொடுத்துருவேன்ல. கொடுத்துருவேன் என்ன பண்ணுவானுங்கனாக்க உள்ள போவாங்க, அது கொஞ்ச நேரம் லோடிங் இருக்கும், சர்வர் மாறிக்கிட்டே இருக்கும். பெஸ்ட் கேம் பிளே தட்டினா ஒண்ணுமே வர மாட்டேங்குது. நான் குரோம் புக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லு. நீ எதுல பண்ணிக்கிட்டு இருக்க? கூகுளா? குரோம்ல. குரோம் புக்கோட குரோமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும். ஐயோ குரோம் புக்கு குரோமோ இது ஒண்ணுதாயா, ரெண்டு குரோமோ ஒண்ணுதாயா. நோ, நம்ம பாய்க்கிற குரோம் என்ன வேணாலும் தட்டலாம், ஆனா அந்த குரோம் லைக் எப்படி சொல்றது, நல்லா செக்யூரிட்டி டைட் பண்ணி வச்சிருப்பானுங்க. இல்ல எனக்கு புரியல நீ என்ன சொல்லிட்டு இருக்க. அதான் ப்ரோ, நம்ம பாய்க்கிற குரோம்ல வந்து நிறைய விஷயம் பாய்க்கலாம், ஆனா அதுல வந்து குறிப்பிட்ட விஷயம் தான் பாய்க்க முடியும். ஐயோ நான் என்ன குரோம் புக்கை பத்தி சொன்ன தெரியுமா? எந்த குரோம் புக்? இல்ல இப்போ உனக்கு போட்டோவே அனுப்பி விடுறேன். எனக்கு நான் இன்னும் குரோம் புக்கை போய் சொன்னேன். இந்த தற்குறி பையன் குரோம் புக் சொல்றப்ப இல்ல நீ என்ன குரோம் புக் இது அனுப்பு அனுப்பு. இங்கே அனுப்பியா வேகமா? இல்லையா ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுக்கிறது இல்லையா? ஸ்கிரீன்ஷாட்டா? ஐயோ இப்போ உனக்கு அனுப்புறேன் பாரு. ஓகே மந்தா இப்ப அனுப்பிட்டேன். ஆமா இதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல அப்படி என்ன இருக்கு ப்ரோ? இது தெரியுமா? இது வந்து குரோம் புக். நீ அங்க பாரு, மேலேயே வந்து சில போட்டோல காமிச்சிருப்பானுங்க, மேலே வந்து ஒரு சில ஆப்ஸ் தான் இருக்கும். நம்ம நார்மலா பாய்க்கிறதுல வந்து அந்த தெரியுமா, அந்த ஸ்டார்டிங் ஸ்கிரீன்லயே வந்து அத்தனை ஆப்லாம் இருக்குமே. ஆமா அந்த மாதிரி அதுல இல்ல ப்ரோ. இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அதோட வேல்யூ செம்ம குறைவு. ஆமாய்யா 100 வெள்ளி தான்யா. ஏ ஜஸ்ட் 100 ரிங்கிட் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு என்ன சொல்ற?
ட்ரை பண்ணு. ஆனா ரிவ்யூ பெஸ்ட் பண்ணி ஒன்று ப்ரோ. வேர் யூ கோயிங்? ஆலுமா டோலுமா இசாண்ட கடிகாலுமா தேச்சி களி செடி கழட்டி விட்டா சாலுமா அரிக்கலி அரிக்கலி கழட்டி விட்டா கலக்கலி படிச்சுன்னு பல பழக்குது லோக்கலி கம்பனா இதுனா எனக்கு என்ன ப்ரோ எதுல காட்டின? குரோம்புக்கை பத்தி என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். அதான் ப்ரோ அது வந்து ரொம்ப செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ நீ அதை வந்து ரொம்ப அனாவசியம் தேடக்கூடாது. நீ போனியா ஒரு லீகலான விஷயத்த தேடுற, தேடிட்டு நீ என்ன ஏன் சொல்லிட்டு இருக்க? நீ நான் தான் உன்னை எச்சரிக்கைப்படுத்துறேன், நீ இதை வாங்கிட்டு தட்டி விட்டுருவியோன்ட்டு. ஏன்னா நீ வந்து வேற மாதிரி ஆளு. வேற மாதிரியாது வேற மாதிரியாது வேற மாதிரிலாம் இல்லை யாரு. நீ இந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி இல்ல, நீ வேற மாதிரி. இல்ல வேற மாதிரி பார்க்க மாட்டேன், செஞ்சிருவ. ஐயோ இதை எடுத்து போட்டேன்னா இல்லை நீ வேற மாதிரி நினைச்சுக்கோங்கய்யா. நினைக்கிறதே நீ அதான்டா. ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆக்டரா விளையாண்டு இருந்தையா அப்படின்னு ப்ரோ ஃபியூச்சர் யோசிச்சு பாரு, இவதான் ட்ரெண்ட். அதான் சொல்றேன், பாக்குறதுலயே செஞ்சிருவாரு, இவரு பாக்குறதுல செஞ்சிருவாரு. அதான் ஃபியூச்சர் ஆக்டர். ஆல் தி பெஸ்ட். சரி அதான் ப்ரோ கேளு, செக்யூரிட்டி செம்ம லாக்கா இருக்கும். நீ லீகல் விஷயம் தட்டினா தான் உனக்கு கிடைக்கும். நீ அதை பண்ணினா உனக்கு இந்த பிரச்சனை இல்லலா. இல்லீகல் வச்சு டைப் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட். மூஞ்சி வரை நீ குடிச்சிட்ட. நான் அதுல என்ன தெரியும் பண்ணுவேன், படம் பண்ணி பார்த்துப்பேன். அதான் நானும் சொல்றேன், அதான் நீ பண்ணக்கூடாது. நீ என்ன படத்தை சொல்ற, நான் என்ன படத்தை சொல்லிட்டு இருக்கேன். நீ நல்ல விஷயமா பிஸி, காரணம் நான் கேட்டதே கிடையாது. நான் சொல்றது தமிழ் படம், புது புது படம் அதான் இதத்தான் நானும் சொல்றேன். இப்ப படம் வந்துட்டு என்ன திருட்டு விசிறி வேணுமா உனக்கு? திருட்டு விசிறி கேக்குது உனக்கு? நான் நார்மலாவே போன்லயே அப்படிதான் படம் வச்சு பாத்துக்கிட்டு இருப்பேன். இது வந்து ஆண்ட்ராய்டு, அது குரோம்புக், இது போன். என்ன பண்ணலாம். குரோம்புக் அந்த மாதிரி இல்ல ப்ரோ. மூஞ்ச நீ குடுத்துட்ட, நீ குடுத்துக்கு அப்புறம் நீ எதையுமே காட்டக்கூடாது. சாரி, எதையுமே இல்லீகலா பண்ணக்கூடாது. நான்லாம் மூஞ்ச காட்டாமே பாப்பேன். எப்படி தமிழ் கல்ல போயிட்டு தமிழ் பாட்டு தட்டி, தமிழ் கல்ல போயிட்டு அன்னைக்கு லியோ பாட்டு தட்டிட்டு லியோ பாட்டு தட்டிட்டு ப்ரோ நீ பாத்து செஞ்சிருவ. ஆனா நீ செய்யறத பாக்குற ஒரு வீடியோ இருக்குதமா, அது செஞ்சது இவருதான்டா. இவருதான்டா. யாரு? ஐயா சொல்லிட்டு இருக்கா? ஏமாடா, நான் லியோ படம் லியோ படம் தமிழ் யோகியில படம் பார்க்கலாம்டா. தமிழ் யோகி சொன்னேன், தமிழ் யோகியில படம் பார்க்கலாமே. இவரு வந்து என்ன யோகி பாபு, வாட் ஹேப்பன்? இது தமிழ் யோகியா, அது ஒரு வெப்சைட்யா, அதுல தய போயிட்டு படம் பார்ப்பேன்னு சொன்னா அது வாங்கி. அதான் ப்ரோ நானும் சொல்றேன், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். அதுல தமிழ் படத்தையா வரும். என்னென்ன படம் தெரியுமா சொல்றேன், மகாராஜா வரும், வரும். அதத்தான் நான் தப்புன்றேன். அது என்னையா தப்பு? நீங்க தான் சார் தப்பு செஞ்சீங்க. இல்லீகலையா சார் போய் படம் பாக்குறீங்க. ஐயா எல்லாம் தப்பு இல்ல. போய் டிக்டாக்ல போய் தட்டுங்க, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அவங்களே போடுவாங்க. டிக்டாக்ல போடுறாடுங்க, எல்லாம் தப்பு இல்ல. ஆனா அத குரோம் புக்ல பாக்காதீங்க, புடிச்சு ஜெயில போடுங்க சார். அவனை காத்து புறாடி, அதுதான் நடக்கும். சரி ப்ரோ, குரோம் புக்ல நான் வந்து எப்ப பார்த்தாலும் குரோம் அவர் வேலையாக தானே. ஐயோ குரோம் புக்யா, ஆர்டர் பண்ணிட்டியா? 1-2 நாள்ல வந்துரும்.
ப்ரோ ஐயா டைலாக் அவன் ஒருத்தனுக்கு பணம் மேல ஆசை, ஒன்னொருக்கு நகை மேல ஆசை, ஒன்னொருக்கு பொண்ணு மேல ஆசை, ஐயா கேட்ட மேல ஆசை, குரோம் மேல ஆசை. போடா ஐயா சொல்லுவா, நானும் மனிதக்காரன் தான், நான் வீட்டுல அருவா வெட்டுண்டா. ப்ரோ 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 அடமே யாரும் கொட்டையை என்ன ஐயோ அடமே யாரும் கொட்டையை சாப்பிடுறீங்க? யாரும் பறிக்கவா இல்ல சாப்பிடுறா? நம்ம பிரைவேட்ல பேசிட்டு இருக்கோமா? ப்ரோ யாரும் சாப்பிட்டு இருக்கா கறக்க முறுக்குன்னு? ப்ரோ அவர் சாப்பிடல, அதான் சொல்றேன், குரோம் புக்கை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓஹோ என்னது இது? ஒண்ணு வீட்டுக்கு வருவீலடா, ஒண்ணு 2 நாள்ல வந்துரும்டா. என்னது என்ன புக்கு ஓ மை, அதான் சொல்றேன், குரோம் புக்கை பாய்க்கும் போது பத்திரமா பாய், இல்லீகலா எதையுமே பாத்துறாத. ஓகே லைக் மூவிஸ் டவுன்லோட் பண்றப்ப ப்ரோ குரோம் புக்ல என்னன்னாக்க, நீ வந்து இல்லீகலா பண்றீனாக்க நீ வந்து உன் மூஞ்ச ஸ்கேன் பண்ணணும். இந்த இப்பெல்லாம் பார்த்தா கூகுள் வெரிஃபிகேஷனா நீ மூஞ்ச காட்டணும். ஒரு ப்ரோ யூடியூப்ல அவ்வளவுதானே. அகில மாதிரி குரோம் புக் வாங்கிட்டு படம் தமிழ்ல படம் பார்க்கும்போது மூஞ்சில கைலி கட்டிப்பான். மூஞ்சில கைலியில மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டுப்பான். பாட்டை பாட்டு குரோம் புக்கு ஏஐ கிட்டே பாட்டு பாடுவான். கம்மே சிக்கா போட. அதான் சொல்றேன், இந்த குரோம் புக் வந்து நீ இந்த படத்தை டவுன்லோட் பண்ற பத்தியா, இந்த டவுன்லோட் பண்ணும்போது இது வந்து ஏற்கனவே ஓடிடில வந்த படம்னாக்க ஓகே, சோ அது வந்து அவ்வளவு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு படம் தியேட்டருக்கு பத்தியா, சுட சுட ஒரு படம் தியேட்டருக்கு வருது பத்தியா, அதை டவுன்லோட் பண்ண முடியாது. ஐயோ நான் ஏன் அந்த மாதிரி படத்தை டவுன்லோட் பண்ண போறேன்? எந்த மாதிரி படம்? நான் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு எவ்வளவு அன்பா அறிவுரை கூறிக்கிட்டு இருக்கேன், நீ எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்ட என்ன அது இது? ஐயோ அதோட நாலாயிரத்தி சொல்றேன், தடலுக்கு சுட சுட போறதே படத்தெல்லாம் சொல்லையா போட போறியா? என்னையா பிய பத்தி ப்ரொபோஸ் சொன்ன, நீ என்ன வாழ்ந்துகிட்டு இருக்க? தேட்டர்ல இப்ப புருஷ வெளியாகுது, அந்த மாதிரி படத்தெல்லாம் டவுன்லோட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஒரு மாசம் 2 மாசம். அவன் பொறுக்கி சார், அவன் பொறுக்கி. ப்ரோ அகிலம் ப்ரோ சொல்லிட்டாரு, இப்ப நீ உன் ப்ரொபோசல் சொல்லணும், சொல்லி கேப்போம். ஓகேவா ப்ரோ? இது வந்து நீ தான் இல்ல, நீ எப்படி உன் டைப் எப்படி பட்டா ப்ரொபோசல் பண்ணுவ அந்த மாதிரி? என் டைப்பா? என் டைப் நான் போயிட்டு எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவேன்? வாயால கையால போடுவோம், கையால பண்ணி நீ திரும்ப கையில் அட்டு எங்களுக்கு. எப்படின்னா வந்து போயிட்டு சாஃப்டா அப்படியே சொக்கோ பை மாதிரி பேசுவோம் நாங்க போயிட்டு. ஒரு ரகட் பாய் பாரு. இல்ல ரகட் பாய் நான் சொல்லவே இல்லையே. என்ன ப்ரோ பேசுவ? நான் ரகட் பாய்க்கும் சோக்கோ பாய்க்கும் நடுவுல நார்மல் பாய். இவர் வந்து ரகு சொக்கோ. ஆமா, நம்ம வந்து சமநிலை, அங்கிட்டும் சாய மாட்டேன் இங்கிட்டும் சாய மாட்டேன், சமமா உண்மையில விக்கிறியா? ஆமா, நான் 450 விற்கலான்னு இருக்கேன்டா. வித்துட்டு அந்த காசு அப்படியே சில கொடுத்து அவன் ஐடி வாங்கிடலான்னு. யாருக்கிட்ட விற்க போற? யாரு விற்கணும்? யாருக்கிட்டடா விற்க போறேன்னு கேட்டா. யாருக்கிட்ட? நாரேன் கச்சா தம்பி. அவன் அவங்கள வேலை கொடுத்து வாங்கலானா? ஆமாண்டா. அந்த ஐடில நான் ஒரே ஒரு பண்டல் தான் சொல்றேன். இன்னைக்கு இன்னொரு ஈவெண்ட் ஒரு புதுசா வந்துச்சு, ஏதோ லக்கி ராயல்னு. அதுல வந்து அதுல வந்து 9 டைமண்ட் கொடுத்து ஒரு இது வாங்க துணிச்சு வாங்கினேன். 9 டைமண்ட் கொடுத்தா ஒரு லக்குடா. 9 டைமண்ட் இருக்கு, பரவாயில்லையே. வாங்கினேன்டா. அதுல இப்போ வண்டியில கிடைக்கிறீங்க. சரி மூணு ஒன்னும் அவரை போயிட்டாரு. கிடைச்சாதான் எனக்கு லக்கு. ப்ரோ நான் என் மண்டல ஒரு பண்டல் தான் ப்ரோ சொன்னேன். அடிக்க 450 ஓகே நானு. என்ன பண்டல்? உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். என் தலைவரேடா. பண்டில் போட்டு பாக்கட்டா? சூத்த மூட்டை இருக்கா? ஐடி விற்க போறோம். ஒன்னு அக்கௌண்ட்ல இல்ல குனரு
ஆடமே யார் பிரேக் டான்ஸ்? யோ யாரு அந்த ஏமாத பீஸு? சத்தியமா தெரியல. இங்க உள்ள பையன் தான். பிரேக் டான்ஸ் தான் மீந்தி காயின்ஸ்ல தானே கொடுத்தானுங்க. ரேர் பண்டல் ஆயிடுச்சு போல. ஆமா அதே ஏற்பட்டுருக்கான். சரி நான் தான் அதை ஊதி கட்டுறானுங்க. அதான் சொல்லு. அப்புறம் உன் அக்கௌண்ட்ல அந்த பண்டில் இருக்கா? ம் ஃபுல்லே அப்ப நீயும் அந்த வேலைக்கு வச்சிரு. வேணாம். உன் அக்கௌண்ட்ல விளையாடவும் மாட்டேங்கிற, விற்கவும் மாட்டேங்கிற, என்ன பண்ணுவோம் உன் அக்கௌண்ட் வச்சு? அதை வச்சு தெரியல ப்ரோ. ஏதாவது பெருசா பண்ணணும். அதான் ப்ரோ. அதான் அந்த குரோம் புக் பாட்காஸ்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கு. பாட்காஸ்ட் அதாவது பாட்காஸ்ட் இல்ல பாட்காஸ்ட் அது விடு. குரோம் புக் நீ அது என்னத்துக்கு வாங்குற? எஜுகேஷன் பர்பஸ்க்காக. என்ன மாதிரி எஜுகேஷன் பர்பஸ்? சத்தியமா தெரியல, வாங்கிதான் பாக்கணும். இல்ல ஏன்னா அதுல கேம் விளையாட முடியாது. கேம் விளையாட முடியல, அது நான் விளையாண்டு காட்ட போறேன். விளையாண்டு காட்ட ஒரு குடுத்துரு, அடுத்த நாள் ஜெயில் தாண்டி. எப்படிடா? ஆமா ப்ரோ, குரோம் புக்கை பொறுத்த வரைக்கும் அது இல்லீகல் ஆக்டிவிட்டி. அங்க இல்லாத ஒண்ணே நீ எடுத்து அங்க விளையாண்டுக்கிட்டு இருக்க. இல்லீகல். எங்க அப்பா மேல வராரு. So yes, this is dance for the தற்கூரி மூமெண்ட். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு உலகம் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம், அது கூட தெரியாம நம்ம நம்பிக்கிட்டு இருக்காரு. நீ ஏமாத்திர சத்தியமா எனக்கு தெரியும். ஏன்னா குரோம் புக் பாய்ச்சிருக்கேன். குருட்டாத சமாளிபிகேஷன் பண்றாராமா, சமாளிபிகேஷன். ஐயோ, எங்க அத்தை வீட்டுல அவங்க பேர பையனுக்கு வாங்கி இருந்தாங்க இத. சமாளிபிகேஷன் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமாளிபிகேஷன். இந்த மாதிரி நண்பர்கள் வாழ்க்கை பார்த்தேன். அப்புறம் வந்து வாய்ட் கேம் தெரியுமா? என்ன கேம்? Y8 கேம். Y8 யா தெரியுமா? விளையாண்டுருக்காத? விளையாண்டது தெரியும். அது எப்படி இருக்கும் ப்ரோ? நாங்கெல்லாம் உங்களை மாதிரி விளையாடுற கைகள்ல லாஸ்டே உருவாக்குற கைங்க. என்னத்தை உருவாக்குவீங்க? என்னத்த உருவாக்குவீங்க? நீங்க டெய்லி என்னத்த பாக்குறீங்க? ஃப்ரீ ஃபயர் டெய்லி? ஆமா. போய் சொல்லாதீங்க. என்னத்த நீங்க பாக்குறீங்க? நான் ஃப்ரீ ஃபயர் விட்டுருக்கேன், நான் வேற விஷயம் கேட்கறேன். நீங்க டெய்லி என்னத்த பாக்குறீங்க? போனை பாக்குறேன், ஐஜியை பாக்குறேன், ரீல்ஸ் பாக்குறேன். சோஷியல் மீடியால நான் வேற விஷயத்துக்கு கேட்கறேன். நீங்க டெய்லி என்ன பாக்குறீங்க? ரீல்ஸ பாக்குறேன். சோஷியல் மீடியா இல்ல, வேற இடத்தையும் பாக்குறேன். வேலையில போயிட்டு அந்த டயரை பார்த்து கழட்டிக்கிட்டு இருக்கேன். நான் போனுக்குள்ள கேக்குறேன், ஆனா சோஷியல் மீடியா இல்ல, வேற ஏதாவது கேக்குறேன். வேற ஏதாச்சுன்னா தெரியல. வேற என்னத்தையும் நான் பார்க்க போறேன். என்னமோ இருக்குது. அதான் ப்ரோ, நீங்க டெய்லி பாக்குறதான் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன செய்ய உருவாக்குற? நீ என்ன டெய்லி பாக்குற? யோ, ரீல்ஸ் தையா பாக்குற. ரீல்ஸ் பாப்பா அப்புறம் கேம் விளையாடுவேன். அதான் நானும் சொல்றேன். ரீல்ஸ் உருவாக்குறியா? அப்படி கூட வச்சுக்கலாம். ஃப்ரீ ஃபயர்ல அரிசியான் கூப்பிடுறான். என்ன அரிசியான் கூப்பிடுறான்? நீ கேம் விளையாட வாட, நம்ம 3 பேர் கேம் விளையாடலாம். அவனோட ரேங்க் வேற கூப்பிடுறானு. இப்ப நீ உனக்கு அரிசி முக்கியமா இல்ல ஆட முக்கியமா? என்னடா அரிசியா ஒரு லெஃப்ட் கண்ணா, யாரும் ரைட் கண்ணுல? என்னடா அப்படி கேக்குறேன்? அப்ப நான் என்ன கண்ணு? நீ வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஆயிட்டேன். நான் உனக்கு முக்கியமே இல்ல கலந்து. ஆமாண்டா, நீ ஸ்ட்ரேஞ்சர் போடா. ப்ரோ பாத்தீங்களா ப்ரோ, நான் ஸ்ட்ரேஞ்சர் ஆயிட்டேன் ப்ரோ. அவ்வளவுதான்.
டேய் ப்ரோ நான் அது நான் வந்து ஒண்ணு டேய் ப்ரோ கூட கூட டேய் நான் ஒண்ணுமே போட்டு பின்னால பேச மாட்டேன் டேரக்டா சொல்லி ஸ்ட்ரேஞ்சர் தான்டா போடாடி இல்ல அகிலம் ப்ரோ கதைக்கு நீ ஸ்ட்ரேஞ்சர் ஆக்கிக்கிட்ட அந்த மனுஷன் என்ன சொல்ல வராருன்னே கேட்காம நான் ஸ்ட்ரேஞ்சர் என்னமோ ஸ்ட்ரேஞ்சர் போய் நான் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்தா ஆமா ப்ரோ நான்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சரு 3வது மனுஷன். bro, நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ல என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ரேஞ்சர், நீங்க ஒரு பவர் ரேஞ்சர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இல்ல, நீங்க வேற நீ ஸ்ட்ரேஞ்சர் இல்ல நீ ஸ்ட்ரேஞ்சர் இவ கக்குரி பையன் ஜோக்கரு ப்ரோ இல்ல ப்ரோ, நீ வேற எம்எல்ஏ ஆளு அதை சொன்ன. நீ பாக்குறத செய்வ, அதுதான் பார்த்தாலும் செய்வ. ஐயோ மணி பாண்டாச்சு, என்னத்தையா செய்ய போறீங்க? செஞ்சிருவேன் நீ அந்த கேஸ் பார்த்தானே செஞ்சிருவேன் அந்த மாதிரி ஆளு நீ. பார்த்தோன்னே அங்கே ஸ்கேன் பண்ணுவான் அவங்க யாரு எங்க உள்ளவங்க. ப்ரோ ப்ரோ மாசா தத்துவம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பார்த்தாலே பரவசம் ஒரு பிள்ளை இலவசம்ட்டு. ஆடம் ஃப்ரெண்டு டாடி, ஆடம் ஃப்ரெண்டு பார்த்தோன்னே ஒரு குரங்க மாசமாக்கிட்டாரு. நானாவது பில்டப்னு சொல்லலையா, நீ தப்புன்னு பார்த்தோன்னு ஒரு குரங்க மாசமாக்கிட்டாரு. யாரு யாரி அகிலன் அதுல என்னையா பில்டப் பண்றதுல இருக்கு ப்ரோ? அது எவ்வளவு பெரிய சிஜாரா இது, அந்த குரங்க மாசமாக்குனதா ப்ரோ? அதான் ப்ரோ கேசஸ் ப்ரோ. கேக்குதா? எங்க கேங்ல ஜாக்னு சொல்றது இருப்பான். அவன் வந்து என்னன்னாக்க அவன் வந்து ஒரு அவனுக்கு ரோப்பியா மேல கண்ணு. ரோப்பியா யாருன்னா ஒரு குரங்குட்டான். அப்ப இத நீ கேளு, இது வந்து லாஜிக்கா இருக்காதுன்னு இதுதான் உண்மை. ரோப்பியா மேல கண்ணு, எங்க பார்த்தாலும் அவன் பேரை போட்டு ரோப்பியா எழுதி வச்சுப்பான். அப்ப இன்னும் என்ன பண்ணா, ரோப்பியா பார்க்க போனான். அவன் ரோப்பியாவே பார்க்கும்போது அந்த ஐ கான்டாக்ட்லயே அவர் வந்து ரோப்பியாவை வந்து பிரெக்னன்ட் ஆக்கிட்டாரு, மாசமாக்கிட்டான். ரோப்பியாவை பார்த்துக்கிட்டே நோ மூவ்மெண்ட். நான் ஊர்ல அதே இடத்துல சில மாதிரி நின்னுகிட்டு, ரோப்பியாவும் அதே இடத்துல சில மாதிரி நின்னுகிட்டு, பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ல ஒரு குரங்கு வந்துருமா நின்னுக்கிட்டே இருக்குமே, அதே மாதிரி தான். அந்த மாதிரி நின்னுட்டே பார்த்துட்டு இருக்கும் போது அவன் பார்க்கும் போதே அந்த குரங்கு வந்து பிரச்சனை ஆகிட்டான். இது வந்து அவரோட ஸ்பெஷல் பவர். யாருக்குமே வேலை செய்யாது, அவனுக்கு மட்டும் தான். குரங்கு கிட்ட மட்டும் தான் வேலை செய்யும். அப்ப ஒரு மனுஷனுக்கும் ஒரு குரங்குக்கும் பிள்ளை பெத்தா அதுக்கு பேரு மனித குரங்கு. பிள்ளை மனித குரங்கு இருக்கணும். மிஸ்டர் கே சராஜ், அதனாலதான் இது உருவாக்கினேன். பார்த்தாலே பரவசம் ஒரு பிள்ளை இலவசம். யாரையா அவன் எனக்கு பாக்கணும் போல தோணுது, பார்த்தோட மாசமாக்கிட்டான். உடனே பார்த்தா மாசமாக்கிறான், பரவாயில்லையா அவரு? அதான்ல நீ அங்க காப்பால ஒரு நாயை பாக்க வச்சு ஆக்கல அந்த மாதிரிதான். ப்ரோ அந்த நாய் என்ன கலரு? ஒரு நாய் வந்து வெள்ளை கலரு ப்ரோ. ஒரு கிலோ நாய் அங்கங்க மாசமா தெரிஞ்சிருக்காது, அது நீத காரணமா? ஆமா, அவனே பைத்தியார மாதிரி பேசிருக்கான், நீ அதுக்கு மேல பேசுவ. நான் காப்பாக்கு போகும்போது நான் பாப்பேன், ஒரு வெள்ளை நாய் எப்ப பார்த்தாலும் எப்ப எங்கேயாவது போயிடும், அப்புறம் நைட் ஆனா இங்க வந்துடும், இந்த அங்க சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த நைட் எங்க போட்டுமா அகில வீட்டுக்கு தான் போவோம், சாப்பாடுக்காக இல்ல, அது ஒரு பார்வைக்காக, அந்த ஐ கான்டாக்டுக்காக. அப்ப அந்த பிரெக்னன்ட்க்கு காரணம் நீதான். அந்த பப்பியோட மைண்ட் வயசு கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொல்லும் மாஃபியா. ப்ரோ அவனாவது பார்த்தாலே பரவசம் ஒரு பிள்ளை இலவசம்னு போனான், அந்த நாய்க்கு ட்வின்ஸ் வேற. அப்படின்னா பார்த்தாலே பரவசம் இரு பிள்ளை இலவசமா? யாருக்கு இல்ல அதான் ப்ரோ, மத்தவங்கள சொல்லி அடிக்கும்போது சுகமா இருந்துச்சு, அவளை அடிக்கும்போது குட்டிடும் சுகமா இருக்கா நாய்க்குட்டி மாசமா இருக்க ப்ரோ. நீ ஒரு நாய்க்குட்டி, அப்புறம் ஒன்னொரு கடை யானைக்குட்டியா பாரு ப்ரோ. அதான் இப்ப போன வாரம் ஸ்கூல்ல எங்க பிளாக் கிட்ட காக்கா வந்துச்சு. காக்கா எல்லாருக்கும் காக்கா சோறு தான் வைப்பாங்க,
நீ காக்காவுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டியே ப்ரோ. ஷிட். இவனை காக்கா நல்லா பூனை கேப்பே அவங்க 2 நாய் பேரும் சமூட்டு பூனை வரட்டும். அதிகம் வேணாம். நீ சௌக்கிய கம்னாட்டி ப்ரோ ப்ரோ அனிமல் லவ்னா அந்த பாக்குற அனிமலை சேவ் பண்ணுவாங்க, பெட் பண்ணிப்பாங்க. நீ பாக்குற அனிமலுக்கும் அம்மா வாக்கிக்கிட்டு இருக்க. ப்ரோ போயா அதுக்கே சொல்லி அன்னைக்கு காப்பாடு ஒரு பாம்பு ஒரு அனகொண்டா வந்துருச்சு. அடுகோண்டா அந்த அனகொண்டா இவனை பார்த்தா அந்த அனகொண்டா திருப்பி நிமிஷம் ஐயோ ஒரு சின்ன பாத்துக்கோ. ஓ நீ அந்த மாதிரி கேஸா? போய் அடுத்து நான் 10 பிச்சா பேசிடுவேன். எல்லாம் மூட்டுருக்கேன் கொஞ்ச நேரம். வைத்துட்டோ ஓ இது பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. இப்ப கூட என்ன பண்ணிருப்பான், இப்ப கூட அவன் ஜன்னல் வந்து பாப்பான் வெளியே நாய் பூனை இறங்கி இருக்கான்னு பாத்துக்கிட்டு. அடச்சி மச்சி மச்சி நீ எங்க படுத்த மச்சி 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 நீ ஹால்ல படுப்ப. ஆமாடா இல்ல தேவா அப்புறம் ஈஸியா டக்கு வெளியே பார்க்க முடியும். பார்த்தாலே இலவசம், பார்த்தாலே பரவசம், அகிலன் பிறகு 2 பிள்ளை இலவசம். நம்ம ப்ரோ அப்படி இல்ல, ஹால் பார்த்தாலே பரவசம், நாய் குட்டி பொண்ணு குட்டிக்கு 2 பிள்ளை இலவசம். நீ மிருகவெறியனா? அனிமல் லவர் ப்ரோ. இவன் தான் சார் உண்மையான அனிமல் லவர். அனிமல் லவர் இவன் தான் சார் அந்த கல்பிரிட். பாக்குற நாயெல்லாம் காரணம் இவன் தான். பிளாக் ஷீப் மேன். இது பிளாக் ஷீப் இல்ல, சரியான பேட் ஷீப். அதான் ப்ரோ. எப்படி 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 யார் அந்த வருஷம் அவரை பாக்கணும் போல இருக்கா? இப்ப அவங்க பாக்குற பாருங்க. ப்ரோ அகில இருக்கியா? ஓகே நான் சொல்ல ஹால் சேனல் கொண்டு பாக்க போயிட்டேன். நாய் குழந்தை சத்தால கேக்குது. அதான் ப்ரோ இதெல்லாம் இதெல்லாம் நீ வந்து எப்படி ஃபன் எடுத்துட்டு போயிடணும். நீ வந்து இதெல்லாம் ஃபன் எடுத்துட்டு ஃபன் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப அவர் வந்து தான் வாழ்க்கைய ஃபன் ஆக்கிறதுக்கு வெளியே போயிட்டாரு போல. இதை ஆஃப் பண்ணிடு வீடியோ ரெக்கார்டர். ப்ரொபோசல் சொல்லியே முடியல பத்தியா நீ? சொல்லு ப்ரோ, டாபிக்கே அதான் ப்ரோ. நீ சொல்லலாம் அது வந்து மான பிரச்சனை ஆயிரும் ப்ரோ. ப்ரோ நான் ப்ரொபோஸே பண்ணது இல்ல ப்ரோ. வேணாம் ப்ரோ, நான் நிறைய இந்த அப்படி ப்ரொபோஸ் பண்ணது இல்ல. டப்பிங் பண்றியா? ப்ரொபோஸ் பண்ணது இல்ல. இதான் அவரும் சொன்னாரு. சமாளிக்கலையா? நான் ஒரு பிய பார்த்தேன் ப்ரோ. அவன் கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் கேர்ள் இருக்கு ப்ரோ. நான் அப்படியா? அவன் போயிட்டார். அவன் கேர்ள் இருக்கு ஃப்ரம் 2. அவன் கேர்ள். ஓ மை காட், வெரி பேட் வெரி பேட் வெரி வெரி பேட். அதான் ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. நீ ஒரு மன்மதன். நான் மன்மதன். ஏ பிள்ளைங்க பேசவே மாட்டேன். அதாவது ஓ நீ ஒரு இன்ட்ரோவர்ட். நம்ம வந்து கேர்ள்ஸ் கிட்ட பேசாத இன்ட்ரோவர்ட். அப்புறம் இப்ப பேசுவேன் எல்லாம். இப்ப எப்படி ப்ரோ நீ ஏன் கேம்ல இருந்து அன்னைக்கு உடம்பு பாட்டுமே அப்ப நல்லா சிரிச்சு பேச வச்சுக்கோங்க. நான் ஓகே அப்படி சொல்லி கேம் போட்டு அதுலயே இருப்பேன். நீ என்கிட்ட கூட நல்லா பேச மாட்டேன். நான் ரிப்ளை பண்ணி பேசுறேன். அது கூட பேச மாட்டாலே இருப்பேன். ப்ரோ யாரும் வந்திருக்கா பாரு. ஏய் வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. அகில எத்தனை நாய்? அகில என்ன கலர் நாய்? மறுபடியும் வருவாரு. சரி நீ பாட்டு. உன்னை எப்படி பேச மாட்டோம். வா பேசு ப்ரோ. உன்னை நான் கட்டில தாங்குறேன். ஏய் அகில உண்மையிலுமேடா வரைக்கும் உன்னை பத்தி உன்னைய பத்தி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பப்பியை பத்தி பேசவே மாட்டோவா? உன்னைய பத்தி இந்த அனிமல் பத்தியே பேச மாட்டோம்டா. வாடா ப்ரோ. நீயும் ஒரு மனுஷன்ட்டு நாங்க இப்பதான் சிந்திக்கிறோம். நாங்க நீ ஒரு மனுஷன் மறந்து உன்னை நாங்க ஒரு அனிமல் அடிச்சுக்கிறோம். சாரி ப்ரோ. மிஸ்டர் அகிலன்
அகில இப்போ நீ மைக்கோட பேசுற நீ ஒரு அடையாளம் வெளியவா என்னடா நீ யார் கடைசியில இந்த போக ஐயோ, இப்ப நீ ஓ- ஓ- பேசுற சட்டி நடையால உலகத்துக்கு நீ உலகத்தை நீ வெளியே விடு உலகத்துக்கு மூச்ச காத்தி வெளியவா இந்த சரி கசவாடி அஹ், அஹ், ஃப்ரீ ஃபயர்ல அந்த லக்கி டிராய்னு ஒண்ணு வந்திருக்கே. அஹ். ஆனா அந்த டிக்கெட் வாங்கினா என்ன ஆகும்? என்ன டிக்கெட்டா இவ்வளவு 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 அசிங்கப்படுத்தியும் டிக்கெட் வாங்கின என்ன ஆகும்னு கேக்குற முதல் நீதாயா. அதான் பாருங்க சரி இவனை அப்பாவியா இருக்கானே இல்ல சொல்லுங்கடாடி, என்னவோ பண்ணி தொலைக்கடாடி. முதல்ல டிக்கெட் வாங்கினா என்ன ஆகும்னு சொல்லுங்கடா. என்ன என்ன டிக்கெட் அனிமல் அம்மாவுக்கு கிச்சா நான் சொல்றேன் கேளு. ஒரு நாய் அப்படியே பாத்துக்கிட்டே இரு. நீ அப்பா மூடுறியா மூடியா இடம்ப மூட்டு வாங்க சொல்லிட்டேன். உண்மை உண்மை தானே சொன்னேன். உண்மையில போய் சொன்னேன். டேய் நீ அவட்ட பூண்டு கிடைக்க உண்மையாவே சொல்லிட்டு இருக்க ஏன் விட்டுறாங்க? அப்ப நீ அந்த 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்படியே இருக்கேன். சரி 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 வா 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 சரி சரி பேச மாட்டோம் சரி அந்த லக்கி டிராய் இருக்குல்ல, அதுல அது வாங்கினா என்ன ஆகும் அந்த காசு? அடம் ப்ரோ நீ ப்ரோ 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எங்க வீட்டுல கூப்பிடுறாங்க 2 நிமிஷம் கணக்கா 2 நிமிஷம் வந்துடும் ஓகேவா வெயிட் பண்ணுங்க டெலிகிராம் குரூப் தான். ப்ரோ இல்ல குரூப்ல அவர்கிட்ட பேசி 2 நிமிஷம் கணக்கா வந்துடும் ப்ரோ 2 நிமிஷம் வந்துடும் யாரும் வெளியே நீங்க கால் ஏறுங்க சரி மேடம், நீ முதல்ல மைக் இதுவும் ஆஃப் பண்ணீங்க. அது எப்படி ப்ரோ கரெக்டா அவுட்ரோ சொல்லும் போது தானே முடிக்க முடியும். ஆட்ரு எப்படி சொல்றது? உன் பதில் தான் நானும் சொல்றேன் வாயால. உம்மாலையா நீ கெட்டவரத்துல பேசுற. யோ வாயாலன்னு சொன்னையா? வயித்தால வந்து மாதிரி பேச வாயாலன்னு சொன்னேன். என் காதுல உம்மாலே வலிக்கிடுச்சு. உம்மால ஐயோ மேடம், நீ அதுல எங்கேயாச்சும் ஸ்பின் பண்ணிருக்கியா லக்கி டிரால? நீயா குடிச்சிட்டு வளர்ற. ஐயோ லக்கி டிரால மிச்சம் ஸ்பின் பண்ணிருக்கியா? லக்கி ட்ராவா? நான் ஃப்ரீ ஃபயர்க்குள்ள போய் 1 மாசம் ஆகுது. இந்த லக்கி ட்ரா வேறயா? நீ டேரக்டா வந்து ஸ்பின் பண்ணிருக்கியா? இது அந்த லக்கி ட்ரா இருக்கு மேல மாதிரியா? லக்கி டிரா அந்த ஈவெண்ட் மாதிரி ஒண்ணு கொடுத்து போட்டு அது அந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க அதுவா? இல்ல இன்னொன்னு, இப்ப ஈவெண்ட் கொடுத்துட்டா இல்ல வந்து இப்ப நம்ம ஒரு கார்டு வாங்கணும். அப்புறம் அதுல வந்து வின்னர் 100 பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தருவாங்க பண்டல். என்னப்பா I think so. That's all for today's episode, guys. So thank you for watching. And அனிமல் லவர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். அதே மாதிரி நம்ம நண்பர் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா உனக்குதான் தெரிஞ்சிச்சு எங்க அப்பா வந்துட்டாரு. நீ அதுலயும் பேசிட்ட பத்தியா? நீ நானே மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டேன். நீ பேசுற நானே எங்க அப்பா சீக்கிரமா வெளியே போய் கீழே விட போறான்னு வச்சு கிடந்தாரு. ஐயோ நான் அவுட்ரோ கொடுத்துக்கிட்டு இருந்தேயா. அவுட்ரு திருப்பி கொடு கொடுக்கவா? So thank you guys. Thank you for watching this awesome episode. The proposed type of proposal ஆரம்பிச்சு தி அனிமல் லவ் முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு எபிசோட் நான் இது வரைக்கும் செஞ்சது கூட இல்லை. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எப்படி சொல்றது ஒரு மாதிரி டார்க் ஹியூமர்லாம் பாய்ச்சி ஒரு எபிசோட் நாங்கள் மிக செஞ்சது கிடையாது. இதே டாபிக்ல வந்து நெக்ஸ்ட் வந்து மற்ற மெம்பர்ஸ் வந்து பண்ணலான்னு இருக்கோம். சப்போர்ட் பண்ணிக்க நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ பை பை ஃப்ரம் ஆன் கால் பாட்காஸ்ட் சீசன் 3. அதாவது ஒரு நபர் வந்து ஏன் வராரு ஏன் போறாருன்னு தெரிய மாட்டேங்குது. வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு. என்ன அப்பா வந்துட்டு போறாரு. நானும் வந்துட்டு போறேன். ஓ கேமியோவா? இல்ல எங்க அப்பா பார்த்தேன்னா அப்புறம் போனை பிடிங்கி வச்சிருவாரு. அப்புறம் கதையிடும் ஆகணும். அந்த கதை கிட்ட வெயிட் பண்றேன். இங்க ஒரு மனுஷன் 2 நிமிஷம் சொல்லிட்டு 4 நிமிஷம் ஆச்சு. அதான் ப்ரோ. ஓகே அவ்வளவுதான் வீடியோ ப்ரோ. ஃபைனல் கொஸ்டின் நான் கேட்டுக்கிறேன். உன்னை நாங்க இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்கு நீ என்ன நினைக்கிற?
எதுவுமே நினைக்கல. நம்மளாம் சும்மா ஃப்ரெண்ட் தாங்க பண்றோம். அதுக்காக என்னையே நினைச்சுக்கிட்டு ஃபன் பண்றோம் ஐயா, ஃபன் பண்ணுவோம் ஐயா, அட வானவில் தோழா, பண்றோம் ஐயா. நம்மளும் விஜய் சித்து மாரி ஆகுறோம், ஃபன் பண்றோம். விஜய் சித்து vlog அதே மாதிரி ஆரம்பிச்சு ஒன் கால் பாட்காஸ்ட். அப்படியா? ஹெல்ப் பண்றியா? ஐயோ நம்மளும் அதான் ஹெல்ப் இந்த மாதிரி பண்ணோனாக்க ஒரே ஒரு வாட்டி மொத்த நாயை நல்லா விட்டு பாரு, அது அம்மா வரும், நீ அப்பா ஆயிருவேன். ஒரே வாட்டி தெருவுக்கு நாய் ஊத்து பாரு, அது அம்மா வரும், நீ அப்பா ஆயிருவேன். வச்சு